நடிகர் கருணாஸ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். அவருடனான நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எய்தினார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்தது, எங்களோட பகிர்ந்துக்கணும். கடந்த சில வருடங்களாகவே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம்தான். பட்டு நான் அதிகாலையில வெளியிலிருந்து அதிகாலையில உறங்கினதுனால எனக்கு கொஞ்சம் செய்தி தாமதமாக தெரியும். பட் ஆனால் அது என் மனைவி தான் எழுப்புனாங்க. ஏன்னா எனக்கு சாரை எந்த அளவுக்கு பிடிக்கும்ங்கிறது அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும், அவருடைய மனைவிக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்பேற்பட்ட மனிதர்களை திரும்ப நாம சந்திக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் அவர் கூட பழகி இருக்கிறேன். ஒரு நடிகர் சக நடிகரா, ஒரு புது நடிகரை நான் சந்தாவளர் ஒடுக்கு பாண்டி அறிமுகமான டயங்கள்ல நடிகர் சங்க உறுப்பினராக என்ன சேர்க்கை செய்யும் பொழுது நான் அவரை சந்திச்சேன். அவரு ராதா ரவி இவங்களெல்லாம் நான் சந்திச்சு பேசினேன், சரத்குமார் இவங்களெல்லாம். அப்பவே அவர் என் மேல ரொம்ப உரிமை எடுத்து, பாண்டி நல்லா பண்ண, வர்ற படங்கள்லாம் நடி, எந்த படம் வந்தாலும் வேண்டாம்னு சொல்லாத, வடிவேலு மாதிரி பண்ணு, நிறைய படங்கள் பண்ணு, இப்படியெல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய அவர் நடிகர் சங்க நிகழ்ச்சி வெளிநாடுகளில் நடத்தும் பொழுது அவர் கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன். அதை கடந்து தனிப்பட்ட முறையில் நடிகர் சங்கத்துல நான் போட்டியிட்டு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போவும் என்ன சந்திச்சேன். அப்போவும் என்ன இதே தான் சொன்னார், எந்த படத்தையும் வேண்டாம்னு சொல்லாத, வர்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருன்னு தான் சொன்னார். அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப என்ன சொல்றது, மனிதநேயம், உண்மையான உரிமை, பாசம், இவரெல்லாம் நம்ம ஒருத்தட்ட கத்துக்கணும்னா அதுல பாகுபாடே இருக்காது. அவர் பெரியவங்க சின்னவங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். நாங்கெல்லாம் நடிகரா இருக்கோம்னா அவர் மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து இந்த சினிமா உலகில் அன்னைக்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருந்த காலங்கள்ல தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையால அடிச்சு முன்னேறி வந்தவர். தனக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இருக்கும் பொழுதே தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தவர். இப்படி அவருடைய சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆனால் இவரை போன்ற ஒரு யதார்த்தவாதிகளை இனிமேல் அது சினிமா துறையில பார்க்க முடியாது. சினிமாவில் என்னைக்குமே உண்மைக்கு புறம்பாகத்தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தவர். தன் மனதுக்கு பட்டதை வெளிப்படையாக தைரியமாக சொல்லக்கூடியவர், உரிமை எடுத்துக் கொள்ளக்கூடியவர். ஒருத்தனை அடிக்கணும்னாலும் கூட உரிமை எடுத்து அடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட உரிமை எடுக்கக்கூடியவர். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு நல்ல மனிதர் நம்ம விட்டு போயிட்டாரு, நம்ம எல்லாரும் பிரிஞ்சிட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வேதனை. அவர் ஆற்றிய பணி, நடிகர் சங்கம் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கட்டணம் உருவாகுதுன்னா அதற்கான கடனை அடைச்சவர் அவர் தான். இப்படி தான் எடுத்த எந்த காரியத்திலையுமே அவர் தோற்றதாக இல்லை. இயற்கை அவருக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்காமல் போயிருச்சு. அவர் இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடியவர், இந்த மக்களுக்கு இன்னும் பணியாற்றி இருக்கக்கூடியவர் நம்மை ஆழ்ந்த துக்கத்துல விட்டுட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வேதனை. என் குடும்பத்தார் சார்பாகவும் நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அவரை இழந்து வாடக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிச்சயமாக இளைப்பாருன்னு நம்புறேன். உங்களுடைய இரங்கலை தெரிவிச்சீங்க சார். நீங்க அரசியல்ல கொஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, அவர் திரைத்துறையையும் இந்த அரசியலையும் எப்படி கையாண்டார் அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்களா? அவருடனான அவர் கருப்பு எம்ஜிஆர் தான். அவர் கருப்பு எம்ஜிஆர்னு யாரும் அவரை சும்மா எல்லாம் சொல்லல. அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான். அதே மாதிரிதான் சினிமாவையும் கலைத்துறையையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்தார். அதுவும் ஏழை எளிய மக்களுக்காகத்தான் அவர் அதை செஞ்சார். அதிகமாக தன்னுடைய சொந்த பணங்களில் அரசியல் கட்சி நடத்தியவர். இந்தியாவில் இவராகத்தான் இருக்க முடியும். ஆக நான் அவர் இதே இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அவருடைய திருமண மண்டபத்துல ஒரு முறை அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்துல நான் கலந்து கொண்டேன். இலங்கை தமிழர்களுக்கான உண்ணாவிரதத்துல நான் அவர் கூட கலந்துருக்கிறேன். நிறைய அவர் கூட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய அரசியல் ரீதியாகவும் பேசியிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் கூட என்கிட்ட இவரை பத்தி கருத்து கேட்கும் பொழுது நான் இவரை எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா இவரை மட்டுமே நம்பக்கூடியவர். இவரை மட்டுமே நம்பக்கூடியவர், அதற்காக உழைக்கக்கூடியவர். இவருடைய வெற்றிகள், இவருடைய சாதனை எதுவுமே எளிதாக இவருக்கு கிடைக்கல. உண்மையிலே சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தரை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை நான் விஜயகாந்த் தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் கூட நடிக்கிற நடிகைகள் கூட யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னைக்கு கரண்ட்ல மார்க்கெட்ல இருக்காங்களா, இவங்களை போட்டா தான் நமக்கு பிசினஸ் ஆகும், வியாபாரம் ஆகும், அப்படியெல்லாம் அவர் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. கதையை கேட்டு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பார்.
அதனால தன்னை மட்டுமே நம்பக்கூடியவர், நம்பியவர் இன்றைக்கு இந்த இடத்துல தன்னை உருவாக்கி இன்னைக்கு நம்ம விட்டுட்டு போயிட்டாருங்கிறது மிகப்பெரிய வருத்தம் வேறு. உங்களுடைய நேரத்திற்கு தொலைபேசி வாயிலாக வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.